எப்போதும் உண்மையான முகத்தோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிடு. அடுத்தவர்கள் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை அதை மாட்டிக்கொண்டால் கடைசி வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும். வாழ்க்கை சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அடக்கத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது. தேவையில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத எவராலும் நாம் பேசும் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. ஓடும் நீரை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை தானாகவே உங்களை விட்டு விலகி குப்பையைப் போல ஓர் ஓரத்தில் ஒதுங்கி நின்றுவிடும். உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது நமக்கு சிறப்பானதாகவும் இருக்காது. எது ஒன்றிலும் பொறுமையை கடைபிடியுங்கள். வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், தவிர்க்க முடியாத சில இழப்புகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இவையெல்லாம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் பல தருணங்களில் பணம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. பணம் நிம்மதி தராது என்று இதுவரை எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க காரணம் இதுவரை தயாராக இருந்ததும் இல்லை. சிலர் உங்களிடம் பேசக்கூட நேரமில்லை என்று சொல்கிறார்கள் என்றால் உங்களை அவர்கள் நாகரீகமான முறையில் புறக்கணிக்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். என் தவறுகளை சுட்டிக்காட்ட விரும்பினால் என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி இருப்பவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தர்மம்தான். நாம் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள். உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும் போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள். வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. தோல்விக்காக வருந்தாதீர்கள். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டால் இழந்தவைகளையும் அடைந்து விடுவாய். எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கை உன்னை முன்னேற வைக்கும். எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கை உடையவன் எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வான். 1000 துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு. உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான். மனிதர்களை சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணம் சம்பாதிப்பதுதான். நீ பணம் சம்பாதிக்க தவறிவிட்டால் சில மனிதர்களை நீ இழக்க நேரிடும் என்பதே உண்மை. நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல, நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடிவது போல, உங்களின் வருங்காலத்தையும் நீங்கள் விரும்பியபடி உருவாக்கிட உங்களால் முடியும். அதற்காக இன்றே நீங்கள் ஓய்வில்லாமல் உழைக்கத் தொடங்குங்கள். உன்னை விமர்சிப்பவனை கண்டு நீ பயந்து விடாதே. உன்னை விமர்சிப்பவன்தான் உன்னை கண்டு பயப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும். உன் வாழ்க்கை வளமானதாக சிறப்பானதாக மாறும். புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள். பழைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தால் வாழ்வில் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீங்கள் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் திரும்ப திரும்ப பிரச்சனைகளை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்பது இனி உங்கள் கையில்தான் உள்ளது. பேராசைகள் நம் புத்தியை மறைக்கும் போதுதான் நம் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேராசை வலைக்குள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள். உறுதியில்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உறுதி கொண்டவனுக்கோ கையில் ஒரு சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது. இந்த உலகில் முடியாதது என்பது எதுவும் இல்லை. இது என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லும் வரை. ஆகச்சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நனைக்கும் முதல் சொட்டு தண்ணீர்தான். எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே. லட்சியத்தை மட்டும் பார். எதனாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. மனதிற்கு பிடித்தவர்களை தொலைத்துவிட்டு மீண்டும் தேடாதீர்கள். மறுபடியும் அவர்கள் கிடைப்பது சற்று கடினம்தான்.
அலட்சியம் செய்தவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதால் அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்துவிடப் போவதில்லை. அதிகம் பேசி பேசியே திகட்டிவிடாதீர்கள். உங்களை சுற்றியுள்ள சிலரால் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். ஒருவர் நம்மிடம் பொய் சொல்கிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர் அதற்கு பொய்தான் சொல்லப் போகிறார். பாசம் வையுங்கள், அதில் தவறில்லை. ஆனால் அதற்காக பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தால் நீங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் தீமையை கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான தீமையை பெறுவீர்கள். நீங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலமும் நேரமும் கூடி வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். தற்பெருமை பேசிக்கொண்டிருப்பவனை அழிக்க தனியாக ஒரு எதிரி தேவையில்லை. அவனுடைய தற்பெருமையே அழித்துவிடும். மற்றொருவரின் குணத்தை சித்தரிக்கும் போதுதான் ஒருவன் தன் குணத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறான். பல சமயங்களில் ஏதோ ஒன்றை அறிந்து கொள்வதை விட ஏதும் அறியாமல் இருப்பதே இன்னல்களில் இருந்து விலகி இன்பமாய் வாழ வழிவகுக்கும். எல்லாம் தெரிந்தது போல் பேசும் சில முட்டாள்களிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்பவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது என்பது உரிமையின் வெளிப்பாடுதான். ஆனால் எல்லாம் யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்பதில் நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் பாவம் பார்க்காதே. மற்றவர்களுக்கு பாவம் பார்த்ததாலேயே நம்மில் பல பேர் பாவமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் 100 நண்பர்கள் தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் நண்பர்களை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமாகும். பறவை எறும்பை தின்று பசியாறுகிறது. கொஞ்சம் பொறுத்திருந்து பறவை இறந்த பிறகு எறும்பு பறவையை சாப்பிட்டு பசியாறுகிறது. வலியோர் எப்போதும் வலியோரும் அல்ல, எளியோர் எப்போதும் எளியோரும் அல்ல. நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் தலைகீழாக மாறக்கூடியது. யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். நீ மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும் உங்கள் ஆசிரியரிடம். இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிடம். பிறர் கூறும் விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லதோ கெட்டதோ வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும். மற்றவர்கள் உன்னை தவறாகவோ இழிவாகவோ பேசுகிறார்களே என்று கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும். உன் வேதனைகள் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்திவிடக்கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இரு.